ஹலோ அனைவருக்கும் வணக்கம். திசை காட்டி வேலை செய்யாத மர்ம இடம். இந்த ஏரியில அப்படி என்னதான் இருக்கிறது? விஞ்ஞானிகள் இந்த இடத்தை ஆய்வு செய்த போது இந்த ஏரியில இருக்கும் கரைப்பகுதி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புடன் ஒத்துப்போவதாக கூறுகின்றனர். மேலும் இந்த ஏரியின் நீரை ஆய்வு செய்யும் போது மார்க்கைனைட் போன்ற அசாதாரண தாதுக்களையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த உலகம் பல்வேறு மர்மமான விஷயங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. இப்படி மர்மங்களுக்கு பெயர் போன இடம் தான் மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் ஏரி. இந்த ஏரி உருவானதற்கு பல கதைகளும் இருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். லோனார் ஏரியின் புராண கதை. மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த லோனார் ஏரி. சதுப்பு நிலத்தன்மையுடன் புதைமானுடன் காணப்படும் இந்த ஏரிக்கு ஒரு புராண கதை உள்ளது. மக்களை துன்புறுத்திய லோனாசுரன் என்ற அரக்கனை விஷ்ணு தோற்கடித்த போது இந்த ஏரி உருவானது என்று இங்குள்ள உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். ஆனா இந்த ஏரியை லோனார் ஏரி என்று அழைக்கின்றனர். ஆகவே இந்த ஏரியை லோனார் ஏரி என்று அழைக்கின்றனர். அதே சமயம் விண்கல்லால் உருவான ஏரி. ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மீது சிறு கோள் மோதியதால இந்த ஏரி உருவானதாக கூறுகின்றனர். இந்த ஏரியில ஏராளமான தாது பொருட்கள் இருப்பதாக கூறுகின்றனர். நிறமாறும் அதிசயம். ஏராளமான தாது பொருட்கள் இருப்பதற்கு உதாரணமா கடந்த 2020ஆம் ஆண்டு லோனார் ஏரி பச்சை நிறத்திலிருந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. ஏரியில இருக்கும் பாறைகள் மற்றும் பாசிகள் ஏற்பட்ட மாற்றம் தான் நிறமாற காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டது. திசை காட்டி வேலை செய்யாத இடம். லோனார் ஏரிக்கு அருகில திசை காட்டிகள் வேலை செய்யாது என கூறப்படுகிறது. இதற்கு காரணம் அசாதாரண மின்காந்த அலைகள் மின்சார உபகரணங்களுடன் தொடர்பு கொள்வதால ஏரியில் விண்கல் தாக்கம் இருப்பதால திசை காட்டிகள் துல்லியமான வழியினை காண்பிக்காது என கூறப்படுகிறது. இப்படி ஒரு புறம் கூறியிருந்தாலும் இதற்கான உறுதியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. சர்வதேச அங்கீகாரம். அதே போல விஞ்ஞானிகள் இந்த இடத்தை ஆய்வு செய்த போது இந்த ஏரியில இருக்கும் கரைப்பகுதி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புடன் ஒத்துப்போவதாக கூறுகின்றனர். மேலும் இந்த ஏரியின் நீரை ஆய்வு செய்யும் போது மார்க்கைனைட் போன்ற அசாதாரண தாதுக்களையும் கண்டுபிடித்துள்ளனர். இவ்வாறு பல ஆச்சரியங்கள் இருப்பதாக தற்போது லோனார் ஏரி சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் பகுதியாக உள்ளது. எனவே ஏரியினை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் சர்வதேச நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இங்கு மரண நிச்சயம். உலகின் மிக ஆபத்தான நீர்நிலைகள் பற்றி தெரியுமா? இந்த பூமியானது சுமார் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. இது உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் நீர்நிலைகள சில ஆபத்துகளும் இருக்கிறது. அப்படி உலகின் 4 மிக ஆபத்தான நீர்நிலைகள் குறித்த மெய்சிலிக்க வைக்கும் தகவல்களை இங்கே பார்க்கலாம். அழகான திகைப்போட்டு மற்றும் மர்மமான விஷயங்களை இந்த பூமி உள்ளடக்கியுள்ளது. இந்த பூமியானது சுமார் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இன்றியமையாததாக உள்ளது. இப்படி உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் நீர்நிலைகள சில ஆபத்துகளும் இருக்கிறது. அப்படி உலகின் மிக ஆபத்தான நீர்நிலைகள் குறித்த மெய்சிலிக்க வைக்கும் தகவல் இதுதான். கிவு ஏரி. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள கிவு ஏரி உலகின் மிக ஆபத்தான ஏரிகள்ல ஒன்றாகும். இது வெடிக்கும் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. அதன் நீர்ல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் வாயு உள்ளது. இந்த ஏரிக்கு அருகில் லேசான பூகம் ஏற்பட்டா ஏரியில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்த ஏரி இயற்கை அழகோடு காட்சியளிக்கிறது. ஆனா அதன் பிளவுகளில் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு ஏரியை சுற்றி செல்லும் மனிதர்களின் உயிரை காவு வாங்கி வருகிறது. டொமினிகா. வட அமெரிக்க கண்டத்தின் கரிபியன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு இடம் தான் டொமினிகா. இங்கு இருக்கும் ஏரியில் உள்ள நீர் 180 முதல் 197 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாகிறது. இது எரிமலைக்கு அருகாமையில அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால எப்போதும் தண்ணீர் சூடாகவே இருக்குமா. இங்கு சுற்றுலா பயணிகள் ஏரியில இறங்கவும் நீச்சல் அடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகன் ஏரி. அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏரிகள் ஒன்றான மெக்சிகன் ஏரி அழகாக இருப்பது போலவே ஆபத்தானதாகவும் இருக்கிறது. இது ஒரு பெருமிட முக்கோணம் போல செயல்படுகிறது. ஏனெனில் ஏரியின் மீது பறக்கும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகிறது. நீரோட்டங்கள்ல திடீர் மாற்றங்கள் காரணமா விபத்துகள் ஏற்படுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே போல பறவைகளையும் விலங்குகளையும் கல்லாக்கும் உலகின் மிக ஆபத்தான ஏரி. ஏரி இல்லாத இடத்துல குடியிருக்காது என்ற சொல்வழக்கு ஒன்றுள்ளது. ஏரிகளின் அருகாமையில வீடுகள் இருந்தா தண்ணி தட்டுப்பாடு இருக்காது என்பதற்காக சொல்லப்பட்ட சொல்வழக்கு அது. ஆனா இன்று பல ஏரிகள் மூடப்பட்டு அதன் மேலே குடியிருப்புகள் வந்துவிட்டது. இது ஒரு வேதனை அளிக்கும் செய்தி என்றாலும் உலகில் உள்ள ஏரி ஒன்று விலங்குகளின் பறவைகளின் உயிரையே குடிக்க என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆப்பிரிக்காவின் தான்சானியாவில் உள்ள மிகவும் அபாயகரமான உப்பி ஏரி தான் அது. இந்த உப்பினால அந்த ஏரி முழுவதும் சகதியாக காணப்படும். கோடை காலத்துல உயர் வெப்பநிலை காரணமா இந்த ஏரியின் நீர் ஆவியாகி விட்டதும் சோடியம் கார்பனேட் என்னும் உப்பு ஏரியில தங்கி விடுகிறது. இதனால ஏரியின் காரத்தன்மை அதிகரித்து காணப்படுது. இந்த ஏரி பார்ப்பதற்கு அழகாக மிகவும் சிவப்பு வண்ணத்துல கொண்டிருக்கும். அதற்கு காரணம் இந்த ஏரியை சுற்றி இருக்கும் எரிமலைகள் அவ்வப்போது உக்கிரமாக கக்கும் லாவாக்களின் செந்நிறம் கொண்ட சோடியமும் கார்பனேட் மற்றும் கால்சியம் அதிக அளவுல இந்த ஏரியில கலப்பதால ரசாயமிக்க உலர் சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கிறது. இதுல அதிசயத்தக்க விஷயம் என்னவென்றால் இத்தகைய ஏரியில ஒரு வகை மீன்களும் சில பாசி வகைகளும் வளர்கிறது. அதே சமயம் இந்த ஏரிக்கு மேல் பறக்கும் பறவைகள் இத்தகைய உப்பு காற்றல கல்லாக மாறுதான். அவ்வாறு கல்லாக மாறிய பறவை ஒன்றை புகைப்பட கலைஞர் ஒருவரால் படம்பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் பத்திரிகையில செய்தியாக வெளிவந்து பரபரப்பானது. ஆனால் சிலரின் கருத்துப்படி அந்த பறவையானது இயற்கையாக உயிரிழந்து அதன் மேல் உப்பு பொடியும் ஏற்பட்டிருக்கலாம் என கூறுகின்றனர். ஆனாலும் பல விஞ்ஞானிகள் தான்சானியாவில் உள்ள நாட்ரான் ஏரிக்கு அருகிலுள்ள கல்பறவைகளின் நிகழ்வை பின்வருமாறு விளக்குகிறார்கள். சில இடங்களில் நீர் வெப்பநிலை 60 டிகிரிக்கும் அதிகமாக இருக்கும். மேலும் ஏரியின் நீரானது மிகவும் உப்பு மற்றும் காரமானது என்பதால பறவைகள் ஏரிக்குள் இறங்குகிறது. ஏரியின் அமிலத்தன்மையால உயிர் துறந்து உப்பால உறைந்து விடுகிறது என கூறுகின்றனர். இருப்பினும் இந்த ஏரி மனிதர்கள்
விலங்குகளுக்கு உபயோகமில்லாத ஏரி. இருப்பினும் இந்த பயங்கரமான ஏரியின் அழகை பார்க்க பல ஆராய்ச்சியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த ஆபத்தான இடத்திற்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நேத்ரான் ஏரி உலகின் மிக ஆபத்தான இடங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது.